பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சமாதானத்துடனே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படிக்கு நீங்கள் சகலவித நற்குணத்திலும் நிறைந்தவர்களாய், பிழையற்றவர்களாய், எதை சொல்லுகிறார், கரையற்றவர்களாய் சமாதானத்தோடே ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் எதிர்கொண்டு அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் எந்த ஒரு கரையும் என்னிடத்தில் இல்லை, எந்த ஒரு பாவமும் என்னிடத்தில் இல்லை, எந்த ஒரு பிழையும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் சொல்கிறார், சமாதானத்தோடே ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு, அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் திருடன் வருகிற விதமாய் வருகிறேன். ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருட வரும்போது அவன் சொல்லிட்டு வருவானா, சொல்லிட்டு வரமாட்டான். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி, ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருடன் சொல்லிட்டு வந்தால் நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். அதே போல் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் திருடன் சொல்லிட்டு எப்படி வராதபடி ரகசியமாய், அவன் திட்டத்தில் ரகசியமாய் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் வரானோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் நினையாத நாளிகையில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதை நாம் புதிதாக்க வேண்டும். பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு புதிய மனிதனாய் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறி பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் அவருக்கென்று நாம் நீதியிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்கு எதிர்கொண்டு போக நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சமாதானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சொல்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு வந்தால் நாம் கலந்து கொள்வதற்காக, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறாரே ஒழிய நீங்கள் கைவிடப்பட வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டுங்கிற ஆண்டவர் எந்த ஆசையும் ஆண்டவருக்கு இல்லை. எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா ஜாதி வித்தியாசம் பார்க்காத தெய்வம், எல்லா மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்க்காத தெய்வம், வசதி வாய்ப்புகளை பார்க்காத தேவன், ஏழைகளை தேடி வந்த தெய்வம், தரித்திரரானார் நமக்காக, ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்காக தரித்திரரானார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மை உயர்த்தும்படிக்கே எல்லாவற்றையும் செய்தார். நம்முடைய பாவங்களை அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நாம் அவர் மேலே விழுந்தது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக அவர் சமாதானத்தை இழந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேலே சுமத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். நாம் சுகமாக இருக்கும்படியாக, நாம் நலமுடன் வாழும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடுபட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பரலோகம் சென்று மீண்டும் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவருடைய வரிக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமல், கடைசி நேரத்தில் மனம் திரும்பினா, கள்ளன் மனம் திரும்பினது போல் நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்க வேண்டும்னா அது பார்க்கும் பொழுது கூடாத காரியம். ஆகவே அவன் இயேசு கிறிஸ்தை குறித்து அறியாத நேரத்தில் அந்த கள்ளன் திடீரென்று அவரை குறித்து அறிந்தான். அந்த ஸ்பாட்லேயே தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து நிறைய தடவை அறிந்திருக்கிறோம். அவர் எப்பேற்பட்டவர், அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி எதுக்காக மரித்தார், யாருக்காக மரித்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்போ உயிர்த்தெழுந்தார், எப்போ எங்கே போயிருக்கார், மறுபடியும் எப்போ வரப்போகிறார் என்பதை நமக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் அறிந்து மனம் திரும்பாத இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை வழங்குகிறவராக இருக்கிறார். ஆகவே அறியாதவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்த வேண்டும், தெரிந்தவர்களும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அதனால் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பினை சுதான பருவத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே என்று பார்த்தோம். அதற்கு சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியில் காணப்படும்படியாக ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உடைய சந்நிதிக்கு வந்து அந்த சமாதானத்தோடே ஆண்டவரே நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சகலவித பிரயாசங்களை விட்டு நாங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதே
உம்முடைய சித்தமாக இருக்கிறது. நரகத்துக்கு போக 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 வேண்டும் என்பது உம்முடைய சித்தமல்ல, பிரியமில்லை ஆண்டவர். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமென்றே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்றே நீர் விரும்புகிறீர். இதனால் இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிரார்த்தனை என்னோடு சேர்ந்து பிள்ளைகளை சேர்ந்து பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக. அவருடைய மனதில் இருக்கிற எல்லா கரைகளும் பிழைகளை எடுத்து போடுங்க. அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே நமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையெல்லாம் மன்னித்து உம்முடைய ரத்தம் கொண்டு சுத்திகரித்து மாசற்ற வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நாங்கள் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்களை வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக போட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக சமாதானத்தோடைய காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.